வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் உப்சி வளர்த்தமிழ் மன்ற ஏற்பாட்டில் நாடகச்சோர போட்டி 2026 தேசிய அளவில் மாபெரும் திருக்குறள் அடிப்படையிலான நாடகங்கள் அரங்கேற்றம். வணக்கம். 2026 ஆண்டு சுல்தான் இட்ரிஸ் பல்கலைக்கழகத்தில் 9வது முறையாக நாடகச்சோர போட்டி இனிதே நடைபெற்று முடிந்தது. இந்த போட்டி இந்த முறை மிக விமர்சையாக நடைபெற்றதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். 8 குழுக்களாக இந்த போட்டியில் பங்கு பெற்று தங்களுடைய அற்புதமான நடிப்பாற்றலை மாணவர்கள் வெளிப்படுத்தி கண்ணுக்கினிய காட்சிகளாக அது அமைந்திருந்தது என்று சொல்ல வேண்டும். சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகத்திலிருந்து 2 குழுக்களும், யுனிசாவிலிருந்து 2 குழுக்களும், ஐபிஜி துவான்கு பைனலிருந்து 2 குழுக்களும் மற்றும் ஐபிஜி ஈப்போவிலிருந்து 2 குழுக்களாக மொத்தம் 8 குழுக்கள் இந்த போட்டியில் பங்கு பெற்றன. மாண்புமிகு டாக்டர் சிவனேசன் அவர்கள் நமக்கு பெரும் ஆதரவாக இருந்து பொருளாதார ரீதியிலும் மாநில அரசு சார்பாக நமக்கு பெரும் பங்கு வகித்தனர். அவர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவதாக கூறியிருந்ததும் இந்த வேளையில் நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். நன்றி. கலைகளில் தனிச்சிறந்த கலையாகவும் தொன்மை வாய்ந்த கலையாகவும் அமைகிறது நாடகக்கலை. இயல் இசை நாடகம் என 3 பிரிவுகளில் இயலும் இசையும் கலந்து கதையை தழுவி நடித்து காட்டப்படுவது நாடகமாகும். சரி, இந்த நாடக சுடர் மேடை நாடக போட்டி வருடம் நம்மளுடைய உப்சி பல்கலைக்கழகத்தில் உள்ள வளர்த்தமிழ் மன்றம் தான் ஏற்று நடத்துது. இந்த வருடமும் வளர்த்தமிழ் மன்றம் தான் ஏற்று நடத்துச்சு. சிறப்பாக நம்ம இந்த மேடை நாடக போட்டியை முடித்தோம். இந்த நாடக சுடர் பாத்தீங்கன்னா கோவிட்டுக்கு அப்புறம் நம்ம ஒரு 2 ஆண்டுகள் செய்யாம விட்டுட்டோம். ஏன்னா உலகம் எங்கும் தொற்று நோய் தழுவி இருந்த ஒரு காலகட்டம் அது. மீண்டும் போன வருஷம் தான் நம்ம அதை மீட்டு எடுத்தோம் நாடகச்சுடர். இந்த வருஷம் அதை தொடர்ந்து இருக்கும். எப்பவுமே நம்ம அதை நாடகச்சுடர் மேடை நாடக போட்டியை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். தெருக்கூத்துகளாக இருந்து மேடை நாடகங்களாக உருமாறி இலக்கிய நாடகங்களாக வளர்ச்சி பெற்ற இக்கலையை இன்றைய இளைஞர்களிடையே மீட்டுருவாக்கம் செய்யும் வகையில் உப்சி வளர்த்தமிழ் மன்ற ஏற்பாட்டில் கடந்த 23 மே சனிக்கிழமை அன்று காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை உப்சி வளாக ஒத்திகை திரையரங்கில் இந்நாடகங்கள் அரங்கேறின. உப்சி தமிழ் பிரிவு தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் கார்த்திகேஸ் பொன்னையா, உப்சி வளர்த்தமிழ் மன்ற மதியுரையர் இணை பேராசிரியர் முனைவர் மனோன்மணி அண்ணாமலை ஆகியோரின் ஆலோசனைகள் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. நாடகச்சுடர் 2026 இம்முறையும் 8 குழுக்கள் 4 பல்கலைக்கழகத்திலிருந்து பங்கேற்றுக் கொண்டனர். ஒவ்வொரு குழுவும் திருக்குறளை மையமாக கொண்டு தங்களது நாடக படைப்பினை மிகவும் சிறப்பாகவும் செம்மையான முறையிலுமே வெளிப்படுத்தினர். இதன் வழி மாணவர்களுக்கு திருக்குறள் சார்ந்த முன்னேறியும் நாடக கலையின் மீது அவர்கள் கொண்ட பற்றையும் வெளிப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பாகவே இது அமைந்தது. இதன் வழி மாணவர்களிடையே உள்ள கலைத்திறமையை வெளி உலகத்திற்கு நம்மால் வெளிச்சம் போட்டு காட்ட இது ஒரு மாதிரி அடித்தளமாகவும் ஒரு முன்மாதிரியாகவுமே அமைந்திருந்தது. பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சிவனேசன் நிகழ்ச்சியை திறப்புரையாற்றி அதிகாரமாக திறந்து வைத்தார். இவ்வாண்டு உப்சி நிகழ்ச்சிக்காக 70,000 ரிங்கிட்டும் அதிகமான நன்கொடையை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர் மாநில அரசாங்கம் இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவளிக்கும் என தெரிவித்தார். இப்போட்டிக்கு நீதிபதிகளாக ஆஸ்கார் விருதும் கோல்டன் கிளாப் விருதும் பெற்ற முதல் மலேசிய திரைப்படத்தின் மூத்த நடிகர் திரு திவாகர் சுப்பையா அவர்களும், பூச்சாந்தி திரைப்படத்தின் இயக்குநர் திரு விக்னேஸ்வரன் கலியபெருமாள், மாயா பசார், வெண்பா ஜவர், தள்ளி போகாதே போன்ற மலேசிய திரைப்படங்கள் நடித்த நாடிருந்த நடிகர் தேவகுரு அவர்களும் கலந்து கொண்டனர். முன்பு சொன்னது போல இது ஒரு தளம். சினிமாவுக்கு போறதுக்கு முதலாக ஒரு மேடை தான் தேவைப்படுகிறது. அந்த மாதிரி மேடையை உப்சி இந்த மாதிரி மாணவர்களுக்கு, இந்த மாதிரியான திறமைசாலி நடிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. ஒரு காலகட்டத்தை விட்டு இப்பொழுது சோசியல் மீடியா அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. அந்த டெக்னாலஜியும் உங்களுக்கு இப்ப கைக்கு வந்துருச்சு. உங்களோட திறமைகளை நல்லா பயன்படுத்துங்க. இங்கிருந்து தான் நீங்க சினிமாவுக்கு போக முடியும். சினிமா நம்பி நம்ம நாட்டில் இருக்க முடியாது. ஆனா இப்ப தொலைக்காட்சி வந்துகிட்டு இருக்கு. நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க. நம்மளுடைய மொழி, நம்மளுடைய கலாச்சாரம் இதெல்லாம் வளரும். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுல இருக்கிற 1-2 கலைஞர்கள் என்னோட ப்ராஜெக்ட் இணைச்சிக்கணும்னு சொல்லி கடந்த ப்ரோக்ராமோட டைரக்டர் மெசேஜ் கூட அனுப்பியிருக்கேன். சில ப்ரோக்ராம்ஸ்ல, அதாவது சில மேடை நாடகங்களை நடிச்சவங்களோட பேர் எனக்கு தெரியல,
பிகாஸ் அந்த வீடியோஸ் வந்து அது வீடியோவாக பதிவு பண்ணியிருந்தா கூட என்னால் ரெக்கார்ட் பண்ணியிருக்க முடியும். ஸோ மேடை நாடகத்தோட அது முடிஞ்சதுனால திடீர்னு கிளிக் ஆனிச்சு. ஆனால் அந்த கேர்ள் எந்த யூனிவர்சிட்டிலேருந்து வந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியல, மிஸ் பண்ணிட்டேன். திரும்ப இன்னைக்கும் மேடையில் பார்த்தவங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைப்பேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். சினிமா துறையில் வந்து எல்லாம் போட்டுருக்கீங்க. இன்னும் அவங்களால முடிஞ்சது அப்பாற்பட்ட விஷயங்கள் நல்லா செஞ்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த தளத்தை உப்சி எடுத்து நடத்துறதுக்கு நன்றி. இதுல இந்த ஒரு நல்ல வைபவத்துல எனக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிறந்த நடிகருக்கான விருதை உப்சி பல்கலைக்கழகத்தினை சேர்ந்த விண்மீன் கதிர்கள் குழுவினரில் அருண் கதாபாத்திரத்தில் நடித்த செல்வன் கிஷன் அவர்களும், சிறந்த கதைக்கு சுல்தான் சைனால் அபிடின் பல்கலைக்கழக இளையரங்கும் குழுவினரும் வாகை சூடினர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.